இடியிடிக்கும் பேச்சில் இளமை துடிதுடிக்கும் எழுத்தில் தேனுறு பிடியினிக்கும் பண்பில் அதிர்வெடி முழக்கம் இருக்கும் செயலில் விடாப்பிடியிருக்கும் செயலில் விடுதலை கொடியிருக்கும் கையில் கொஞ்சம் முடியிருக்கும் தலையில் அவர்தான் திராவிட இயக்கத்தின் தனிபெரும் தலைவர், காஞ்சி தந்த காவிய தலைவன், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. அண்ணா அவர்களுடைய நினைவு தினம் இன்று. அண்ணாவின் பங்களிப்பை தமிழ்நாட்டிலிருந்து என்றுமே பிரிக்க முடியாது. காரணம், சென்னை மாகாணத்திற்கு பெயரிட்டவரே, தமிழ்நாடு என பெயரிட்டவரே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. அண்ணா கிட்டத்தட்ட ஒரு 700 நாட்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்தார். அது தமிழர்களின் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு பொற்காலமாக கொண்டாடப்படுகிறது. இருமொழி கொள்கையை உறுதி செய்தவர், சாதி மறுப்பு திருமணத்தை சட்டபூர்வமான அங்கீகாரம் தந்தவர். இதை தாண்டி மொழி புலமைக்காக அவர் செய்த தியாகங்கள், அவர் நடத்திய வேள்விகள் என்பது வரலாற்றில் இன்றும் மறுக்க முடியாது, மறக்க முடியாத ஒன்று. கிட்டத்தட்ட 12,775 தமிழ் சொற்பொழிவுகள், 400க்கும் மேற்பட்ட ஆங்கில சொற்பொழிவுகள். அண்ணாவின் மாபெரும் கனவுகளை நெஞ்சில் சுமப்போம். இன்னொரு அண்ணா தேவைப்படுகிறார், வாருங்கள் தேடுவோம்.